இந்த மண்ணின் மைந்தன் என்கின்ற முறையிலே மிக பிரம்மாண்டமான வரவேற்பு இன்று காலை மலைக்கோட்டை அருள்மிகு விநாயகர் கோவிலிருந்து பிரச்சாரம் துவங்கப்பட்டது. வழியெங்கும் வழிநெடுக மக்கள் பிரம்மாண்டமான வரவேற்பு அளித்தனர். இந்த மண்ணின் மைந்தன் என்கின்ற முறையிலே மக்களில் ஒருவன் என்கின்ற முறையிலே அருமையான ஒரு வரவேற்பு. மக்களுக்கு இன்னைக்கு திருச்சி கிழக்க பொறுத்த வரைக்கும் அடிப்படை பிரச்சனை போக்குவரத்து வசதி தான். இந்த போக்குவரத்து வசதி கடந்த 5 ஆண்டுகளில் எந்த விதமான முன்னேற்றமும் அடையவே கிடையாது. எந்தவித சாலை அபிவிருத்தியோ அல்லது போக்குவரத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸோ பண்ணல. மக்கள் அதுதான் பிரதானமாக சொல்றாங்க. நம்ம ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி அமைந்தவுடன் ஒரு அருமையான கட்டமைப்புடன் கூடிய சாலை வசதிகள் செய்து தரப்படும். அதற்காக அடிப்படை மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற வகையிலே அவர்களுக்கு எந்தவித தொந்தரவும் கொடுக்காமல் வளர்ச்சி திட்டங்கள் மிக சிறந்த முறையில் அமைத்து தரப்படும். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக எம்எல்ஏ எல்லா வளர்ச்சியும் நாங்கள் பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்காரு. கடந்த 5 ஆண்டுகளில் திமுக எம்எல்ஏ எத்தனை தடவை மக்களை பார்த்தாரு அப்படிங்கிறது என்னை விட உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். செய்தியாளர்கள் நீங்க பார்த்துருக்கீங்க. அவர் எத்தனை தடவை களத்துக்கு வந்தாரு, எத்தனை தடவை மக்களை சந்திச்சாரு, மக்கள் நலத்திட்டங்களை எவ்வளவு தூரம் பண்ணாங்க அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றாங்க, நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே வராத எம்எல்ஏ தமிழகத்தில் ஒரு நிறைய எம்எல்ஏ மாதிரி இருக்காங்க. அதுல முதன்மையானவர் நம்முடைய இனிக்கானன் தான். அவரை மக்கள் இன்னைக்கோ இனிக்கோ அப்படிங்கிற அளவுக்கு தான் மக்கள் சொல்றாங்க. மக்களை தேடி அவர் வரலங்கிறது தான் உண்மை. எங்கள் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் சொன்னது போல அவர் பனையூர் பண்ணையார் தாங்க. நேற்றுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணது கூட நீங்க பாத்தீங்கன்னா அவரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு வேட்பாளர் நேரில் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தனி விமானம் பிடிச்சி இங்க வந்திருக்காரு. வேற எந்த காரணத்துக்கும் கிடையாது. அதுவுமே நீங்க போஸ்டர்ல அனுப்பலாம் இல்ல ஆன்லைன்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்காக கூட திருச்சிக்கு வந்திருக்க மாட்டார். ஏங்க, ஒரு காவேரி தண்ணிய இந்த மண்ணோட தண்ணிய தமிழகத்தின் பாரம்பரியமான காவேரி தண்ணிய ஒரு முறைக்கு கூட குடிச்சு பார்க்காத ஒருத்தர் இந்த மண்ணோட மைந்தனா எப்படிங்க மக்கள் ஏத்துப்பாங்க? கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க. அவர் பண்ணையார் தான். அவர் என்னன்னு பணியூர்ல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாரு. அவர் வேலையை பார்க்கட்டும். நாங்க மக்கள் பண்ணியே நாங்க சிறப்பா பார்க்கறோம். ஜோசப் விஜயை பத்தி நம்ம பேசணுங்கிற அவசியமே கிடையாது. அவரு இன்னைக்கு போய் என்கிட்ட கேட்கிற மாதிரி அவர்கிட்ட கேள்வி நீங்க கேட்க முடியுமா? நேத்திக்கு பாத்தீங்க சரியா, நேத்திக்கு வந்தாரு போனாரு. சாதாரணமா ஒரு சின்ன விஷயத்தை நம்ம எடுத்துப்போம். 41 பேர் இறந்ததுக்குள்ளார நான் போக விருப்பப்படலைங்க. ஆனா மனிதாபமானவன் ஒண்ணு இருக்கா இல்லையா? அவங்க எங்க புரட்சி தமிழர் ஐயா உடனே கேள்விப்பட்ட உடனே கரூருக்கு அரசு மருத்துவமனைக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தார் சரியா. அது மனிதாபமானம் சரியா. நேத்திக்கு வந்தாங்க பாருங்க, நேத்திக்கு ஒரு காவலரோட காலை உடைச்சிட்டு போயிட்டாங்க. நானு மாவட்டம் கட்சிக்காரங்க எல்லாருமே நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம். அவர் வந்தாரா சார்? தொகுதியோட அவரு வேட்பாளரா இங்க வேட்புமனு போட்டிருக்காருங்க. ஒரு காவலரோட கால் உடைஞ்சிருக்குங்க. ஒரு வேட்பாளர்ன்ற முறையில அவர் காவலரை பார்க்கணுமா இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ இது எதுக்குமே வராத ஒருத்தர் எப்படிங்க மக்கள் எதுக்குவாங்க? மக்களுக்காக யார் நிக்கிறாங்களோ அவங்களதான் மக்கள் எதுக்குவாங்க. அந்த வகையில இந்த மண்ணின் மைந்தன்கிற முறையில இதே பகுதியில 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியிலேயே உருண்டு புரண்டு வளர்ந்தவன் என்கின்ற முறையில மக்கள் அபிரிதமான வரவேற்பு கொடுக்குறாங்க. மக்களுக்கு கூடிய வாக்குறுதி சார், கிழக்கு தொகுதியில நிறைய நலத்திட்டங்கள் செய்ய வேண்டியது பாக்கி இருக்குங்க. கடந்த 5 ஆண்டுகளில் எந்த விதமான நலத்திட்டங்களும் செய்யவே இல்லை. குறிப்பா நம்ம சொல்லலாம், மேற்கு தொகுதிக்கு செய்யப்பட்ட அதிகப்படியான ஒதுக்கீடுகள், திருவெரும்பூர் தொகுதிக்கு செய்யப்பட்ட அதிகப்படியான ஒதுக்கீடுகள் எதுவுமே கிழக்கு தொகுதிக்கு கிடைக்கவே இல்லை. எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். ரொம்ப குறைந்த அளவுலேயே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதுவும் முறையான வகையில் செய்யப்படலை அப்படிங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை. இதுக்கு எல்லாமே பட்டியல் இருக்கு. நீங்க அரசு கெசட்ல நீங்க பாத்தீங்கன்னாலே எல்லாமே தெரியும். ஆக நலத்திட்டங்கள்ல நிறைய செய்யக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. குறிப்பா நம்ம சொல்லணும்னா மலைக்கோட்டை பகுதியை இப்ப நம்ம இருக்கிற மலைக்கோட்டை பகுதியை சர்வதேச தரத்திலான ஒரு சுற்றுலா மையமாக உருவாக்கப்படும். காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த லேசர் ஷோ எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் கழக ஆட்சி அமைந்தவுடன் மிக பிரம்மாண்டமாக அமைத்து தரப்படும். நல்லா நாங்க எங்களோட திட்டங்கள் நாங்க சொல்லிட்டே இருக்கோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில தான் ஸ்மார்ட் திட்டத்தின் கீழே சத்திரம் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்னும் மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைக்கப்பட்டது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது மாதிரி அவங்கள்ட்ட சொல்ற மாதிரி ஒரு சாதனை இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான் நலத்திட்டங்கள் சிறப்பாக அமையும். கண்டிப்பாக அந்த திட்டங்களை நாங்கள் செய்வோம். இங்கே நிறைய மதுக்கடைகள் வேற சொல்லியிருக்காங்க.
மக்கள் சிரமப்படுறாங்க. ஒரு சில மதுக்கடையினால மாற்றி அமைக்கணும்னு கேட்டிருக்காங்க. வந்தவுடன் கண்டிப்பாக ஒரு தேவையற்ற ஒரு சில மதுக்கடைகளை மாற்றி அமைக்கப்படும். சார், இந்த மண்ணின் மைந்தன்கிற முறையில் காந்தி மார்க்கெட்டு வாழ்வாதாரம், எங்களுக்கு எல்லாம் வாழ்வாதாரம். நான் இருக்கிற மீன்காட்கேட் பகுதியில் ரமேஷ் ரெட்டிகல்ஸ் தான் எங்களோட தொழில் நிறுவனம். அதெல்லாமே நாங்களாம் காந்தி மார்க்கெட்டை சார்ந்து இருக்கிறோங்க. எக்காரணத்தை கொண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு எக்காரணத்தை கொண்டும் காந்தி மார்க்கெட் மாற்றி அமைக்கப்படாது. புத்துணர்வு அளிக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமான ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்போட காந்தி மார்க்கெட் மாற்றி அமைக்கப்படும். அது மாற்றி அமைக்கப்படும் போது கூட வியாபாரிகளுக்கு எந்தவித தொந்தரவுமே இல்லாமல் அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையிலே மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுத்து, அங்கே சொல்றதே என்ன சொல்றாங்கன்னா டிராபிக் தான் சொல்றாங்க. அந்த டிராபிக்கை போக்குனால அந்த காந்தி மார்க்கெட்டுக்கு தொந்தரவு இருக்காது. ஆக தொழிலாளர்கள் பாதிக்காத வகையிலே காந்தி மார்க்கெட் அபிவிருத்தி செய்யப்படும். நீங்க மேற்க பாத்தீங்கன்னா அது வளர்ந்த மக்கள் இருக்க பகுதியாகவும், கிழக்க பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் இருக்க பகுதியாகவும் கருதப்படுது. அந்த கருத்து மாற்றியமைக்கப்பட்டு கிழக்கும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி பெறும். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது.